ஹலோ வணக்கம். கிராமத்து படிஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சில்லி தாங்க. சிக்கன் சில்லி கடையில் செய்கிற மாதிரியே நல்லா டேஸ்டியாக வீட்டில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சில்லி செய்கிறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கேயே கடையிலே நல்லா பொடிசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சில்லிக்குன்னு கேட்டோம்னா அதுபோல் நம்மளா கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கலாங்க. நல்லா எல்லா சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தா நம்ம சில்லி பவுட்ரு, இதுலேயே உப்பும் கலந்துருக்கேன். சில்லி பவுட்ரு போட்டு இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. மசாலாவில் 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்குங்க சிக்கனு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு முருகலாக பொரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா வீட்டிலையே கடை டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா பழைய எண்ணெயிலேயே டெய்லி அதே எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. நாம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் நம்ம பொரித்து எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.